ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயத்தை பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய விஷயத்தை பார்க்க போகிறோங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. அதாவது மே மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களிடையே ஏற்பட்ட சில மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கமானது ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீனராசி நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீனராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. சரி வாங்க, என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாக்கம் நடந்ததுங்கிறத உங்களுக்கு கிரகங்களிடையே சொல்லிடுறேன். முதல்ல அதை நோட் பண்ணிக்கோங்க. மே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதம் கடைசியாக அந்த ஒரு விஷய நாளானது வந்தது. ஏப்ரல் 30ஆம் தேதி தான் அந்த அற்புதமான நாள். அன்று தமிழ் மாதத்தில் சித்திரையுடைய 17ஆம் தேதி கிழமை புதன்கிழமை. அன்று அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அன்று அக்ஷய திருதியானது வந்தது. இந்த அக்ஷய திருதி சாதாரணமான அக்ஷய திருதி கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான அக்ஷய திருதி என்று சொல்லலாம். ஏன்னா இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு தான் கிரகங்களிடையே அந்த யோகங்கள் உருவானது. இதனுடைய தாக்கம் தான் மே 5க்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஏற்படும். ஸோ என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அக்ஷய திருதியுடைய சூத காலம் இந்த டைமில் என்னென்ன தானங்கள் செய்யணும், என்ன பொருட்கள் வாங்கணுங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். ஏன்னா அக்ஷய திருதினாவே தங்கம் வாங்கிறது தான். தங்கம் வாங்கிறது தவறிட்டனாலும் தங்கம் வாங்கிறதுக்கு மேலே சில பொருட்களை இந்த ஒரு வார காலத்தில் வாங்கலாம். இதெல்லாம் நம்ம வாங்கும்போது நமக்கு அதிர்ஷ்டமானது பெருகும், செல்வமானது நமக்கு பெருகும். ஸோ செல்வம் அதிர்ஷ்டம் பெருகுவதற்கு பெரிய அளவில் பலன் நமக்கு இருக்குது. அந்த பலனை நாம் பெறுவதற்கு என்ன பண்ணுங்கிறத விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை பண்ணி பயன்பெறுங்க. வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம். சித்திரை மாதத்தில் வளர்பிறை காலத்தில் வரக்கூடிய திருதி தினம் அக்ஷய திருதி தினமாக அனுஷ்டிக்கப்படுது. அக்ஷய திருதி என்றாலே இந்த தினம் தங்கம் வாங்கினால் மென்மேலும் தங்கத்தின் சேர்க்கை நமக்கு உண்டாகும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பெரும்பாலான மக்கள் இந்த தினம் நகைக்கடைகளுக்கு சென்று தங்க நகை வாங்குவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறாங்க. ஆக்சுவலி ஜோதிட சாஸ்திர வல்லுநர்கள் தங்கம் வாங்குவதற்கு மிக சிறப்பானது அக்ஷய திருதி என்று சொல்கிறாங்க. இந்த வருடம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரோகிணி நட்சத்திரத்தில் அக்ஷய திருதி வந்திருந்தது. அக்ஷய திருதியுடைய சூத காலம் இந்த ஒரு வாரத்துக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சூரியன் சந்திரன் சுக்கிரன் தான். இந்த கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் மேலாக தங்கத்துக்கு காரத்துவம் கொண்ட கிரகமான குரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கு. இந்த 4 கிரகங்கள் உச்சமாக இருக்கிறதுனால தான் மே 5க்கு பிறகு இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால தான் அக்ஷய திருதியில் தங்கம் வாங்க முடியாதவங்க தங்கத்தின் சேர்க்கை அதிகமாக பொருளாதார வளர்ச்சி கிடைக்க இந்த 5 நாட்களில் இந்த தான தர்மங்கள்லாம் செய்யுங்க என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அக்ஷய திருதியில் செய்ய முடியாத சில விஷயங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் மிகுந்த நன்மைகள் ஏற்படும். அப்படி என்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி அக்ஷய திருதி அன்னைக்கு செய்ய முடியாததை இந்த ஒரு வாரத்தில் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு என்னன்னா, நாடெங்கும் இருக்கக்கூடிய புண்ணிய நதிகளில் ஏதேனும் ஒன்றில் நீராடுறது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும். அப்புறம் இந்த ஒரு வார டைமில் தானங்கள் செய்யலாம், அதாவது அன்னதானம். இது செய்திங்கன்னா மகத்தான பலன் கிடைக்கும். ஏன்னா இந்த தினத்தில் அன்னை பராசக்தி அன்னபூர்ணியாக சிவபெருமானுக்கு அன்னதானம் அளித்தாங்க. அதனால் இனி இந்த ஒரு வார காலகட்டத்தில் அன்னதானம் அளித்தா நல்லது. நீங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்யணும். அதுலேயும் மனதில் வழிபாடு செய்யணும். அப்படி செய்திங்கன்னா நினைத்த காரியங்கள் அனைத்தும் நினைத்த வேகத்தில் நமக்கு நிறைவேறும். அப்புறம் அக்ஷய திருதியுடைய நாளில் நாம் மெயினாக ஒன்று செஞ்சுருக்கணும். அது என்னென்னா தானம். அதை செய்ய முடியாதவங்க இந்த ஒரு வாரத்தில் உணவு தானியங்கள் தானம் செய்யலாம். இதனால் அகால மரணம் ஏற்படுவதிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அப்புறம் இந்த ஒரு வார டைமில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம்.
இதெல்லாம் செய்திங்கன்னா குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வறுமை நிலையானது உங்களுக்கு நீங்கும். அப்புறம் இந்த ஒரு வார காலகட்டத்தில் ஏழைகள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் தான தர்மங்கள் செய்தீங்கன்னா உங்களுடைய 7 தலைமுறைக்கு புண்ணியம் சேர்ப்பதாக அமையும். என்னெல்லாம் தானம் செய்யலான்னா புத்தாடை தானம் செய்யலாம். இது செய்தீங்கன்னா நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கும். அப்புறம் கோவில்களுக்கு கற்பூர தானம் செய்யலாம். இது செய்தீங்கன்னா மறுபிறவியில் அரச வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் தாமரைப்பூ, மல்லிகைப்பூ போன்றவற்றை தானம் செய்யலாம். இது மறுபிறவியில் மன்னர்கள் குலத்தில் பிறக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். அப்புறம் தாளம்பூ தானம் செய்யலாம். இது மகாவிஷ்ணுவுடைய பூரணமான அருட்கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறமேட்டு வாசன திரவியங்கள், பாக்கு, பழங்கள் போன்றவற்றை தானம் செய்யலாம். இது தானம் செய்தீங்கன்னா வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அப்புறம் மோர், இளநீர், குடிநீர் போன்றவை தானம் செய்யலாம். இதை செய்தீங்கன்னா முன்ஜென்ம பாவங்கள் நீங்கி வாழ்வில் சிறப்பான முன்னேற்றம் காண முடியும். இந்த மாதிரி தானங்கள்லாம் செய்தீங்கன்னா இந்த மாதிரி அற்புதமான பலன்கள் பெற முடியும். எல்லாத்துக்கும் மேலே இந்த ஒரு வார காலகட்டத்தில் சிறிதளவு வெள்ளி வாங்க முடிஞ்சால் வாங்குங்க. இதனால் நவக்கிரகங்களில் சந்திர பகவானுடைய அருள் கிடைக்கும். மெயினாக சரும நோய்கள், மனக்குழப்பம், நிம்மதியின்மை போன்றவை உங்களுக்கு நீங்கும். இப்போ நான் சொன்னது எதுவுமே இந்த ஒரு வார காலகட்டத்தில் உங்களுக்கு செய்ய முடியல, டைம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 11 ஏழைகளுக்கு தயிர் சாதம் மட்டுமாவது அன்னதானமாக கொடுங்க. இதை நீங்கள் ஒன்று பண்ணுறதுனால உங்களுடைய 11 தலைமுறைகள் உணவிற்கு கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படாமல் காக்கும். அதனால் இதை ஒன்று பண்ணியே மற்றதை பலனை பெற்றுக்குங்க. இதுதாங்க ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள். இவ்வளோ நேரம் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத சொன்னேன். இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் நடந்துக்கணுங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். நினைத்ததை உடனே முடிக்க நினைக்கிறதுல மீனராசினியர்கள் ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குருவானவர் சுக்கிரன் வீட்டில் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதன் விளைவாக இல்லத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறும். உடன் பிறப்புகள் வழியே உருவான பகைகள்லாம் உங்களுக்கு மாறும். வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். மொத்தத்தில் சாதகமாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. நட்பால் நன்மையானது கிடைக்கும். நாகரிகமாக வாழ தேவையான வசதிகள் சேரும். பல முறை போராடியும் முடிவடையாத சில காரியங்கள் இப்பொழுது முடிவுக்கு வரும். இடம், பூமி சம்பந்தப்பட்ட வகையில் பத்திரப்பதிவில் இருந்த தடைகள்லாம் உங்களுக்கு ஆகலும். உடல்நலத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தணும். இல்லைனா உடல்நலத்தில் பெருத்த நஷ்டமானது உங்களுக்கு ஏற்படும். அப்புறம் தொழில்ஸ்தானத்தின் அதிபதியாக விளங்கக்கூடிய குரு அவர் அஷ்டமதிபதி சுக்கிரனோடு பரிவர்த்தனை பெறுறாரு. இதனால் சில நேரங்களில் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடும். கொடுக்கல் வாங்கலில் தகராறுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்வது நல்லது. பிறரை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகள் நடைபெறாமல் மீண்டும் உங்களை சேரலாம். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தி ஆவதில் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். புதிய வழக்குகள் உண்டாகி மன வருத்தத்தை அதிகரிக்க செய்யும். அதே சமயம் உங்கள் ராசிக்கு 12வது இடத்துக்கு வரக்கூடிய ராகுவால் இந்த டைம் ட்ராவல் அதிகரிக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம் உறுதியாகும். வாடகை கட்டடத்தில் நடைபெறக்கூடிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி செய்தீங்கன்னா கைகூடும். 6ல் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் வரலாம். அப்புறம் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். ஆரோக்கிய குறைபாடு அதிகரிக்கும். எனவே அலைச்சலை குறைத்து கொள்வதோடு ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தணும். இதெல்லாம் தான் உங்களுக்கு நல்லது என்பது சொல்லப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மேலா அதிகாரிகள் நுணுக்கங்கள் எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க, அதை கற்றுக்க முடியும். காதுகுத்து விழா, கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெற வழியும் பிறக்கும். அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடும். கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு சலுகை கூடும். விருப்பங்கள் நிறைவேறும். ஸோ நான் சொன்னது போல் நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சு பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலன்கள் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மீன ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைவாங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும்.
அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.